வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணிஸ் ரெசிபி டைரி. இன்றைக்கி அரைக்கீரை ஃப்ரை தொக்கு ஸ்டைலில் செய்யலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல இதை செய்கிறதுக்காக ஒரு வானல் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டுங்க. எண்ணெய் லைட்டாக சூடேறி வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கூடவே சீரகமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கடுகு லைட்டாக வெடித்து வரட்டும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து விட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனும் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். பருப்பு நல்லா கலர் மாறி வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாங்க. கலர் நல்லா மாறி வந்தாச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துருக்கேன். கூடவே பெரிய சைஸில் 2 வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு வெங்காயம் கொஞ்சம் கூட இருந்தால் டேஸ்ட்டும் கூட இருக்கும். ஏற்கனவே ஒரு கட்டளவுக்கு அரைக்கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி அலசி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக பொடியாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பொடியாக கட் பண்ணலங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த அடியில் பருப்புகளோடு சேர்ந்து அழகாக குக் ஆகி வருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தீயை அதிகமாக வச்சு குக் பண்ணோம்னா அரைக்கீரை பொரியல் போல் வருங்க. நான் தீயை குறைவாக வச்சு இந்த டிஷ்ஷை செய்கிறதுனால கீரை நல்லா மசிஞ்சிடுங்க. பொதுவாகவே அரைக்கீரை உட தண்டு மொத்தமும் சேர்த்து தான் செய்வாங்க. ஏன்னா ஈஸியாக குக் ஆகிடும். இதில் மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே கீரை குக் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கிறது நல்லதுங்க. தீயை குறைவாக வச்சு வதக்கிறதுனால கீரை நல்லா மசிஞ்சு வந்துடுங்க. இப்போ அரை மூடி தேங்காயும் ஒரு முழு பூண்டையும் தோல் நீக்கி சேர்த்துருக்கேன். கூடவே 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நாம் இந்த குக்காய் வந்திருக்கோம் கீரையில் சேர்த்து விட்டுக்கலாங்க. நம்ம இந்த பச்சை மிளகாய் காரமே இதுக்கு போதுமானதுங்க. இந்த பச்சை மிளகாய் காரம் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கீரை நல்லா நைஸாக மசிஞ்சு வந்திருக்கு வதக்கும் போதேங்க. இது கூட இந்த தேங்காயை சேர்த்து வதக்கி விட்டதுனால பாருங்கள் பேஸ்ட் போல் வருது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது ரைஸ்க்கும் சரி, சப்பாத்தி, தோசைக்கும் டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா தொக்கு போல் நல்லா கிரேவியாக வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.